கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கும் நிறைந்தவர் ஒளிஜின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் கூட கர்த்தருடைய வசனத்திலிருந்து நாம் சில காரியங்களை தியானிக்கப் போகிறோம். ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை நாம் தியானிக்கலாம். இன்றைக்கு செய்தியுடைய தலைப்பு என்னவென்று சொன்னால், எது கன்னியாக இருக்கும் என்கிற தலைப்பில் நாம் தியானிக்கப் போகிறோம். கன்னி என்று சொன்னால் சிக்கல் அர்த்தம். அது மாத்திரமில்லை, அது ஆபத்து நிறைந்த ஒரு காரியம் கூட சொல்லலாம். அப்போ இந்த பூமியில் சிக்கல், ஆபத்து என்று சொல்லி யாருக்கு எப்போ வரும்னு செய்யாது தெரியாது. ஆனாலும் தெரியாத ஒரு சூழலாக இருந்தால் கூட அதை முன்கூட்டி தெரிந்து உஷாராக இருக்கக்கூடிய விதத்தில் நம்மை காப்பாற்றுவது கர்த்தருடைய வார்த்தை தான். அப்போது அந்த வார்த்தையிலேருந்து நம்ம என்ன செய்ய போகிறோம், சில விஷயங்களை தியானிக்க போகிறோம். இன்றைக்கி செய்தி தலைப்பு என்னச்சுன்னா, எது கன்னியாக இருக்கும் என்கிற தலைப்பில் பார்க்க போகிறோம். எது சிக்கலாக இருக்கும், இல்லை எது ஆபத்தாக இருக்கும்னு சொல்லி எடுத்துக்கலாம். அதில் ஆதாரமாக எடுத்துக்கிட்ட வசனம் நீதிமொழிகள் 20:25. அதில் முதல் காரியம் என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா, தெளிவாக போட்டிருக்குது, பரிசுத்தமானதை விளங்குவதும் பின்பு யோசிப்பதும் மனுஷனுக்கு கன்னியாக இருக்கும். இந்த பூமியில் அநேகர் என்ன செய்வாங்கன்னா, அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு போகாத, அங்கே கன்னி வந்துடும், அங்கே ஆபத்து இருக்குது அப்படின்னு சொல்லி தடை பண்ணுவாங்க. இல்லை இன்னொரு குறிப்பிட்ட இடத்துல அந்த இடத்துல போய் மாட்டிக்கிடாத, அந்த இடத்துல சோதனை வந்துடுது, அதில் போய் கால் சிக்கலை மாட்டிக்காத, சிக்கிறாத அப்படின்னு சொல்லி ஒவ்வொருவரும் தங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு லாங்குவேஜில் சொல்லுவாங்க. இது பல விதங்களில் பல மொழிகளில் பேசப்பட்டாலும் கூட ஆண்டவருடைய வார்த்தை சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்று ஆழமாக பார்க்க வேண்டும். ஒரு சாதாரண மனுஷனே இன்னொரு மனுஷன்கிட்ட நீ சிக்கலில் மாட்டிடாத, கண்ணியில் சிக்கிறாத, பொறியில் சிக்கிறாதன்னு சொல்லி உஷார்படுத்துகிறாங்கன்னா, அதை விட மக்களை உஷார்படுத்துகிற விஷயத்தில் கர்த்தர் அதிகமாக என்ன செய்கிறாரு, அவர் ஆர்வமுள்ளவராக இருக்கிறார். அதனால தான் சொல்வார், எது கன்னியாக இருக்கும் அப்படிங்கிற தலைப்பில் அவர் பேசுகிறார். தலைப்பில் பேசி ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன சொல்கிறாருன்னா, பரிசுத்தமானதை விளங்குவதும் பின்பு யோசிப்பதும் மனுஷனுக்கு கன்னியாக இருக்கணும் முதல் சொல்கிறார். பரிசுத்தமானதை விளங்குவதுன்னு என்ன அர்த்தம்? ஒரு பொருள், ஒரு காரியத்தை ஆண்டவருக்கு செய்கிறேன்னு சொல்லிட்டு நேர்ந்து விட்டு பிறகு அதை குறித்து யோசிப்பது, தெரியாமல் பண்ணிட்டேன், தெரியாமல் செஞ்சிட்டேன், தெரியாமல் யோசிச்சிட்டேன், அவசரப்பட்டு எண்ணி பார்க்காம பண்ணிட்டேன்னு சொல்லி சொல்கிறது அவனுக்கு கண்ணியை அவன் சொல்லி இன்றைக்கி நான் பார்க்குறோம். அப்போ எண்ணி பாராமல் எந்த ஒரு காரியத்தையும் கடவுளுக்குன்னு சொல்லிட்டு பின்பு அதை பற்றி உட்காந்து யோசிக்கிறது கண்ணியாக இருக்கும். இதுதான் அர்த்தம். அப்போது இன்றைக்கி நம்ம பல விதங்களில் கண்ணி அங்கே இருக்குது, இங்கே இருக்குது, சிக்கல் அங்கே இருக்குது, இங்கே சொல்கிறோம். ஆனால் முதல்ல வேத வசனம் சொல்கிறது என்னென்னா, எண்ணி பாராமல் பேசுவது, பேசி முடிவு எடுத்து விட்டு பிறகு ஐயோ நான் கடவுளுக்குன்னு சொல்லிட்டு தெரியாதனமாக சொல்லிட்டேன், அவசரப்பட்டு பேசிட்டேன்னு சொல்லி முன்பு புலம்போது மிகுந்த கண்ணியை உண்டாக்கும் சொல்லி வேதம் சொல்கிறது. அப்போது இன்றைக்கு நாம் என்ன செய்யணும், இதை புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா, படிப்பு விஷயமாகவும் சரி, அல்லது தொழில் விஷயமாகவும் சரி, தனிப்பட்ட வாழ்க்கையாலும் சரி, குடும்ப விஷயமாகவும் சரி, அல்லது தொழில் விஷயமாகவும் சரி, அவசரப்பட்டு எண்ணி பார்க்காம ஏதாவது ஒன்று சொல்லி செஞ்சிடுறாங்க. செஞ்சுட்டு ஐயோ அப்படின்னு சொல்லி பிரச்சனை வந்த பிறகு யோசிக்கிறாங்க. இப்படிப்பட்ட செயல்பாடுகள் தான் இது கண்ணியை உண்டாக்கும், சிக்கலை ஏற்படுத்தும் சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அப்போ இவைகளிலிருந்து நம்ம என்ன செய்யணும், தப்பு வைக்கணும் அப்படின்னா ஆண்டவர்கிட்ட கேட்டு செய்கிறது நல்லது. அப்போது இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ ஜனங்களும், தேவ பிள்ளைகளும், ஊழியக்காரங்களும், வாலிப சகோதர சகோதரிகளும் புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் ஒன்று சொன்னால், அது கல்வியாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், ஊழியமாக இருக்கலாம், படிப்பாக இருக்கலாம், தனிப்பட்ட விஷயமா இருக்கலாம், குடும்ப உறவுகளாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை, எண்ணி பார்க்காமல் எந்த ஒரு காரியமும் செய்துவிட்டு கடவுளுக்கும் செஞ்சுட்டு பிறகு அதை பற்றி யோசித்து உட்கார்ந்துட்டு பெரிய ஆபத்தை உண்டாக்கிடும். ஒருவேளை நம்ம அப்படி இருந்தால் இன்றைக்கி மனம் திரும்பி அதை விட்டு விட வேண்டும். ஆகவே இப்படிப்பட்ட விஷயங்கள் மனுஷனுக்கு கண்ணியை உண்டாக்கும், சிக்கலை ஏற்படுத்துங்கிறத மறந்து விடக்கூடாது. இப்படிலாம் சிக்கலை மாட்டிக்கிட்டு நம்ம அவரை குறை சொல்லிட்டு இருந்தோம்னா, கடவுளை குறை சொல்லிட்டு இருந்தோம்னா ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆகவே நாம் என்ன செய்யணும், இதை புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவதாக எது கண்ணியாக இருக்குன்னு பார்க்கும்போது, எண்ணி பார்க்காமல் ஒரு காரியத்தை செய்துவிட்டு கடவுளுக்காக செய்துவிட்டு பிறகு யோசிக்கிற அந்த விஷயம்தான் கண்ணி உண்டாக்கும். அப்போது அதில் கவனமாக இருக்கணும். அது ஊழியமாக இருக்கலாம், கல்வியாக இருக்கலாம், அல்லது வேலையாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம். எந்த விஷயத்தையும் அவசரப்பட்டு எண்ணி வேகமாக வாய் விட்டு செஞ்சுட்டு பிறகு அப்படியே ஐயா ஐயான்னு யோசனை பண்ணுறது தப்பு. சரி, இரண்டாவதாக எது கண்ணியாக இருக்கும் போகும்போது நீதிமொழிகள் 29 அதிகாரம் 25 சொல்வது, பிறர் என்ன சொல்வார்களோ, மனுஷர் என்ன சொல்லுவார்களோ,
என்று அஞ்சி நடுங்குபவர் கண்ணியில் சிக்குவார். அப்படின்னு அர்த்தம், மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை உண்டாக்கும். அப்போ எது அடுத்த கண்ணின்னா, அவங்க ஏதாவது பார்த்துருவாங்க, எதுவும் சொல்லுவாங்க, இவங்க எதாவது நினைப்பாங்க அப்படிங்கிற சிந்தனையில் யார் செயல்படுறாங்களோ அவங்க கண்டிப்பாக கண்ணியில் மாட்டுவாங்க, கண்டிப்பாக சிக்குவாங்க. இதுதான் வேதம் சொல்கிறது. அப்போது நம்ம அவங்க பார்க்குறாங்க, இவங்க பார்க்குறாங்க, அவங்க சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறாங்கன்ட்டு மனுஷனுக்கு பயப்படுகிற பயத்தை ஏற்படுத்தக்கூடாது. மனுஷனுக்கு பயப்படக்கூடாது. அப்படி மனிதனுக்கு மனுஷிக்கு பயப்படாமல் என்று சொன்னால் கண்ணியில் சிக்க நேரிடும். அப்போ இதுதான் இரண்டாவதாக மனுஷனுக்கு கண்ணியை ஏற்படுத்தும். அப்போ இதை கேட்குற ஒவ்வொரு தேவஜனமும் தேவ பிள்ளைகளும் எத்தனை முறை மனுஷனுக்கு பயந்துருக்கிறோம். கடன்காரனுக்கு பயந்துருக்கிறோம், சொந்தக்காரனுக்கு பயந்துருக்கிறோம். இவ்வளோ பிரச்சனை வருது, எதிராளிகள் நண்பர்கள் பயந்துருக்கிறோம், பயந்து ஒதுங்கி ஓடிக்கும். இதெல்லாம் கண்ணிகளை சிக்கல்களை ஏற்படுத்தும். அப்போ இதெல்லாம் கண்ணிங்கிறத மனுஷனும் புரிஞ்சுக்கணும். அப்போது இதை கேட்டுக்கொடுக்குற ஒவ்வொருவரும் இதெல்லாம் கண்ணின்னு சொல்லி அறிஞ்சுக்கிட்டு மனுஷனுக்கு பயப்படுறதை நிப்பாட்டிட்டு தேவனுக்கு பயப்பட முன்வர வேண்டும். ஆகவே இதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ நீங்கள் 2 விஷயம் பார்த்தோம். எது கண்ணியாக இருக்குன்னு பார்க்கும்போது, முதலாவதாக எண்ணி பார்க்காம கடவுளுக்காக ஒரு காரியத்தை செய்கிறோம் செஞ்சுட்டு சொல்லிட்டு வாயை விட்டுட்டு திரும்ப உட்காந்து ஐயோ அப்படின்னு யோசிக்கிறது கண்ணியை உண்டாக்குன்னு பார்த்தோம். இரண்டாவதாக அவங்க ஏதாவது சொல்லுவாங்க, இவங்க எதாவது சொல்லுவாங்க சொல்லி மனுஷனுக்கு பார்த்து மனுஷனுக்கு பயப்படுற பயம் கண்ணியை உண்டாக்குன்னு பார்த்தோம். இப்போ இப்படிப்பட்ட இந்த 2 விதமான காரியங்கள் கண்ணியை, சிக்கல்களை, ஆபத்தை உண்டாக்கிவிடும். ஒருவேளை இதில் அகப்பட்டு தெரியாமல் மாட்டிக்கொண்டிருந்தால் இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் இப்படிப்பட்ட கண்ணிகளிலிருந்து காப்பாற்றி தொடர்ந்து சிக்காதவாறு நம்ம என்ன செய்வார், வழிநடத்துவார். எனவே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற, இதை கவனித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் தேவ பிள்ளைகளும் வாலிப சகோதரர்களும் யாராக தான் சரி, இன்றைக்கு மனுஷனுக்கு பயப்படுகிற பயம், அடுத்து எண்ணி பரவல் ஏதாவது செஞ்சுட்டு பிறகு யோசிக்கிறது, இப்படிப்பட்ட காரியங்கள் நான் விடுவிக்கப்பட வேண்டும்னு சொல்லி நீங்கள் ஒப்பு கொடுங்க. நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் அப்படிப்பட்ட கண்ணிகளிலிருந்து சிக்காதபடிக்கு பாதுகாப்பாராக. அதான் வசனம் சொல்கிறது, உன் கால்கள் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு உன்னை காப்பார். ஆகவே இந்த வசனங்களை எல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு எது கண்ணி என்பதை புரிந்து கொண்டு அதில் சிக்காதபடிக்கு நம்ம தேவ சமூகம் ஒப்பு கொடுப்போம். தொடர்ந்து இந்த வார்த்தையை கேட்டு கவனித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் இந்த வசனத்தை அர்ப்பணித்து எது கண்ணி என்பதை புரிந்து கொண்டு அதில் பார்த்தீங்கன்னா சிக்காதபடிக்கு தங்களை காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி உங்கள் அனைவரையும் எங்கும் நிறைந்தவர்களையும் வாழ்த்துகிறது. ஆமென்.